ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஹண்டர் லேர்னிங் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியோட சாப்டர் 8, 9 அண்ட் 10 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் தான் பார்க்க வரும். ஸோ 8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு அ மாஸ் லீடர். ஸோ காந்தி வந்து எப்படி ஒரு மாஸ் லீடராக மாறினார் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதுறீங்க, ஒரு குஜராத்தி ஃபிலிம், அதாவது ஒரு குஜராத்தி கம்பெனி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அது வந்து காந்திக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஜாப் இன் லா ஃபிலிமில், அதாவது லா கம்பெனியில் கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணி அவர் வந்து எங்கே போகிறாரு, சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. அது எந்த டைம் அப்படின்னா ஏப்ரல் 1893 எழுதிக்கோங்க. அங்கே வந்து அவர் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறாரு. அங்கே போய் அவர் வந்து சத்யாகிரகா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அது என்னென்னா ட்ரூத், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அங்கே என்னென்னா நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம மார்ச் பண்ணணும். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாலும் அரெஸ்ட் ஆகி நம்ம போய் ப்ரிசனில் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு போராட்டம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மட்ஸ் வந்து அங்கே வந்து அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வேறு ஊரில் வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த டேக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு அது அபாலிஷும் பண்ணிட்டார் இந்த போராட்டம் நடத்தி, அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் சம்பார்னா சத்யகிரகா அங்கே நடக்குதுன்னா, பீகாரில் இருக்க சம்பார்னாவில் வந்து டிங்கத்தி சிஸ்டம், அங்கே வந்து யாருக்கெல்லாம் விவசாய நிலம் இருக்கோ அவங்க வந்து ஒரு பங்கு கண்டிப்பாக இண்டிகோ விளைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தது. அதை அபாலிஷ் பண்ண சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ டுவர்ட் த எண்ட் ஆஃப் த 19th century, German synthetic dyes had forced indigo out of the market. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆன் ரீச்சிங் சம்பார்னா, காந்தி என்ன பண்ணுறாரு, காந்தி வந்து போலீஸ் வந்து இங்கேருந்து போக சொல்கிறாங்க. அதை கேட்காதனால காந்தியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது காட்டு தீ மாதிரி பரவனால நிறைய பேர் காந்திக்கு சப்போர்ட்டாக வராங்க அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. அங்கே நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட் எப்படி அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவ்ட் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இன் அ ஸ்பெஷல் செஷன் ஹெல்ட் இன் கல்கட்டா ஆன் செப்டம்பர் 1920. காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நோ டேக்ஸ் கேம்பெயின், அதாவது டேக்ஸ் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், அதுக்கு வந்து நம்ம ஒரு கேம்பெயின் போராட்டம் நடத்த போகிறோம் இன் February 1922. அதை எழுதிக்கோங்க. தீஸ் மூமெண்ட்ஸ், இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரேட்டாக என்ன பண்ணுது அப்படின்னா, பிசன்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் லேபர் கிட்டே எல்லாம் வந்து காந்திஜி வந்து ஒரு பெரிய லீடராக காமிக்குதுங்க பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் ஆஃப் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஆஃப்டர் த சௌரி சௌரான் இன்சிடென்ட்க்கு அப்புறம் காந்திஜி என்ன நினைக்கிறாருன்னா, மக்களுக்கு வந்து நம்ம நான் வைலன்ஸை பற்றி சொல்லணும், நான் வைலன்ஸ் ஸ்ட்ரகிளை பற்றி அவங்களுக்கு எடுத்து உரையாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா வைலன்ஸ்னால எதையுமே நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, he focused on promoting காதி, ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அண்ட் த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு. ஸோ when the viceroy did not respond to the charter of demand, காந்தி என்ன பண்ணுறாரு, சிவில் டிசோபீடியன்ஸ், வைஸ்ராய் வந்து இவங்க கொடுத்த ரெக்வஸ்ட்கெல்லாம் அக்செப்ட் பண்ணனால சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது டூ ஆர் டை கால் பை காந்தி. So All India Congress Committee that met on Bombay on 8th August 1942, they passed the famous Quit India Resolution. அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிட்டிஷ் இந்தியன் ரூலை வந்து நம்ம வந்து அபாலிஷ் பண்ணணும், பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணுறது வந்து அபாலிஷ் பண்ணணும், நம்ம ரூலுக்கு வரணும். அப்படின்னா we shall either free India or die in the attempt அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டினியூவாக அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் இதில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து காந்தி வந்து ஒரு மாஸ் லீடராக மாறினாருங்கிறதுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் த ரீசன் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை எதுக்காக பார்ட்டிஷன் பண்ணாங்க, மெயின் ஃபஸ்ட்டு சிம்லா கான்ஃபரன்ஸ், அங்கே வந்து வேவல் பிளான் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 14 June 1945 எழுதிக்கோங்க. இது வந்து என்ன ஆகுனா, இன்ட்ரீம் கவர்மெண்ட் வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஹவவர் சிம்லா கான்ஃபரன்ஸில் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீகுக்கும் வந்து எந்த உடன்பாடும் வரல. அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது ஆர்கியூமெண்ட் வருது, அதனால் அவங்க எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் வரல அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஜின்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிமாண்டட் தட் ஆல் த முஸ்லீம் மெம்பர்ஸ் ஷுட் பி ஃப்ரம் த முஸ்லீம் லீக், முஸ்லீம் மெம்பர்ஸ் எல்லாம் முஸ்லீம் லீக் தான் இருக்கும், அண்ட் தே ஷுட் ஹேவ் அ ஓட் ஆன் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்க்கு அவங்க எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேபினட் மிஷன். கிளிமெண்ட் அட்லி வந்து என்ன ஆகிறாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஆனால் அவர் எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ இந்த பவர் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு நான் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஜெக்டிங் த டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான், இது என்ன ஆகுது, ஃபெடரல் கவர்மெண்ட் அப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் ஆஃப் த டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ். த ப்ரொவிஷன்ஸ் வேர் டிவைட் இன்டு 3 group. என்னென்னவா 3 group பிரிகிறாங்க, யாருன்னா நான் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரொவின்ஷன், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ப்ரொவின்ஷன், முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரொவின்ஷன் இன் நார்த் வெஸ்ட், முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரொவின்ஷன் இன் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு 3 பிரியுது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே கால் பை முஸ்லீம் லீக். ஸோ டிஃப்ரெண்ட் அரோஸ் பிட்வீன் காங்கிரஸ்க்கும் முஸ்லீமுக்கும் ஆல்ரெடி பகை இருந்துகிட்டே இருக்குது. அதாவது இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் வந்து என்னன்னா, முஸ்லீம் லீக் வென் த ஃபார்மர் நாமினேட்டட் முஸ்லீம் மெம்பர், அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நாமினேட் பண்ணுறாங்க.
ஜின்னா டிக்ளேர்ட் 16 ஆகஸ்ட் 1946 த டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து ஹார்டல்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள், சில சண்டைகள் அந்த மாதிரி நடக்குது. இது வந்து ஒரு சூனா என்ன ஆகுதுன்னா ஹிந்து அண்ட் முஸ்லீமோட கான்ஃப்ளிக்டாக மாறுது. அதில் வேர்ஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நொஹாலி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மவுண்ட்பேட்டன் பிளான். On 3rd June 1947, the Mountbatten Plan was announced. Power would be transferred on the basis of என்ன இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 பேருக்கு பவர் போகுது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒன்றா ஜாயின் எய்தர் இந்தியா ஆர் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா பவுண்டரி கமிஷன் வாஸ் டு செட் அப் த அண்டர் ராட்க்ளிஃப் ப்ரௌன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பவுண்டரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பவுண்டரி வந்து போடுறாரு. அண்ட் த அவார்ட் வுட் பி அனௌன்ஸ்ட் ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். யாருக்கு என்னங்கிறது பவர் ட்ரான்ஸ்ஃபர் பக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாப் அண்ட் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வுட் vote ஆன் வெதர் தே ஷுட் பி பார்ட்டிஷன். அவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணுமா இல்லையா அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் நடந்தது. இந்தியா வாஸ் பார்ட்டிஷன் இன்டு 2. அது யாருன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகே, ஸோ இதுதான் பார்ட்டிஷன், இந்தியாவோட பார்ட்டிஷன். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பற்றி கேட்டால் நீங்கள் இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட் சாப்டர் 9. சாப்டர் 9ல டிஸ்கிரைப் தி ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, அந்த சால் சத்தியாகிரகால என்ன நடந்தது, தமிழ்நாடு என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டுவார்ட்ஸ் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்னது, ஃபுல் இண்டிபெண்டன்ஸ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், அதுதான் மீனிங். ஸோ மெட்ராஸ் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1927 டிக்ளேர்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அஸ் இட்ஸ் கோல். ஓகே, அதுதான் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1929 லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஒரு அடாப்டட் அஸ் த கோல், அதுதான் கோல். அண்ட் 26 ஜான்வரி 1930 நேஷ்னல் ஃப்ளாக் வந்து யார், ஜவஹர்லால் நேரு ஹாய்ஸ்ட் பண்ணுறாரு ரிவர் ரவியில் ஆஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக அவர் வந்து அந்த ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுறாரு. ஸோ சால் சத்தியாகிரகா டு வேதாரண்யம். இந்த வைஸ்ராய் என்ன பண்ணுறாரு, டிட் நாட் அக்செப்ட், நம்ம போடுற டிமாண்டுக்கெல்லாம் ஒத்துக்காதனால காந்திஜி வந்து ஃபார்வர்ட் வந்து என்ன பண்ணுறாரு, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ ராஜாஜி தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அண்ட் லெட் த சால் சத்தியாகிரகா மார்ச் டு வேதாரண்யம் தமிழ்நாட்டில். த மார்ச் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி ஆன் 13 ஏப்ரல் 1930 அண்ட் ரீச் வேதாரண்யம் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆன் 28 தான் ரீச் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அங்கே வந்து ஸ்பெஷல் சாங் வந்து வி ராமலிங்கனார் எழுதுறாரு. எ வார் இஸ் எ ஹெட் சான்ஸ் வாட் அண்ட் சான்ஸ் பிளட் ஷெட் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிறத அதோட மீனிங். டிஸ்பைட், அதாவது ப்ரூட்டல் ப்ரோக் டவுன் பை த போலீஸ், அதாவது என்ன அடிதடி என்ன நடந்தாலும் சரி அவங்க போகிற வழித்தடத்துல எல்லாம் மக்கள் வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ப்ரொவைட் அ வார்ம் ரிசப்ஷன் அலாங் த ரூட். நெக்ஸ்ட், ஆன் ரீச்சிங் வேதாரண்யம் 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by picking up the salt. 12 பேர் வந்து அந்த சால்ட்டை கையில் எடுத்து அந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி வாஸ் அரெஸ்டட். அங்கே வந்து டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி, லக்ஷ்மிபதி, சுவாமிநாதர், கே சந்தானம் இவங்கெல்லாம் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்த்தோட பேராச்சும் எழுதிக்கோங்க. இன் வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா. அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட். அங்கங்கே என்ன நடந்தது அப்படின்னா சத்யாகிரகா இஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாஷம் அண்ட் கே நாகேஸ்வர ராவ் செட் அப் அ கேம்ப் அட் எங்கே கேம்ப் பண்ணுறாங்க, உதயபானம் அப்படிங்கிற இடத்துல நியர் மெட்ராஸ் அங்கே வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து போலீஸ் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு கலவரம் நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. த கிளாஷஸ் வித் த போலீஸ் இன் திருவல்லிக்கேணி which lasted for 3 hours on 27th April 1930 left 3, அங்கே 3 பேர் இறந்துட்டாங்க. வாலண்டியர்ஸ் who offered the salt சத்தியாகிரகா in ராமேஸ்வரம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மில் ஒர்க்கர்ஸ் ட்ரக் ஒர்க் அக்ராஸ் த ப்ரொவின்ஷன். உமன் பார்ட்டிசிபேட்டட், அதாவது உமன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உற்சாகமாக இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பாயிண்ட் எழுதிக்கோங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி வாஸ் த ஃபஸ்ட் உமன் டு பே பெனால்ட்டி ஃபார் த வயலேஷன் ஆஃப் த சால்ட் லா. அவங்க தான் ஃபஸ்ட் உமன், அதை எழுதிக்கோங்க. அண்ட் போலீஸ் யூஸ்டு ப்ரூட்டல் ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த மூமெண்ட். அதான் அவங்க வந்து ரொம்ப கொடுமையான இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சப்ரஸ் இந்த மூமெண்ட் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரியா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹாய்ஸ்டட் த நேஷ்னல் ஃப்ளாக் அட் த டாப் ஆஃப் த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஆன் 26 ஜான்வரி 1932 நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பூர் குமரன் இருக்கார்லே அவரை பற்றி எழுதுங்க. ஆன் 11 ஜான்வரி 1932 அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நேஷ்னல் ஃப்ளாகை கையில் வச்சுருக்காரு, சிங்கிங் பேட்ரியாட்டிக் சாங். அப்போ அவரை வந்து ரொம்ப கொடுமையாக அடிக்கிறாங்க, அதை கையில் பிடிச்சிட்டே அவர் வந்து இறக்குறாரு. ஸோ அவர் என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் சாப்டர் 9ஓட டீட்டெயில். ஸோ சாப்டர் 10ஓட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் என்னென்னா
எஸ்டிமேட் பெரியார் ஈவியாஸ் என்ன சொல்கிறாங்க, கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சோஷியலாக வந்து தமிழ்நாடு ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது, பெரியார் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியாரோட டைம் எப்போ 1879 to 1973 அது எழுதிக்கோங்க. வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ மெயினாக என்ன சொல்லுங்கன்னா, ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெரியார் வந்து proposed solution recording the rights of untouchables to temple entry. untouchable வந்து டெம்பிள்ஸுக்கு போகலாம், ஏன்னா அவங்களால வெளியே தான் நிற்க வைப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரைட்ஸ் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வைக்கோம் வந்து கேரளா தான். பீப்புள் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் திஸ் ப்ராக்டிஸ். இதுக்கு அதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஜார்ஜ் ஜோசப் ஆஃப் மதுரை பிளேட் அ பிக் ரோல். அவர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணார் எழுதிக்கோங்க. ஆஃப்டர் த லோக்கல் லீடர்ஸ் வேர் அரஸ்டட், பெரியார் லெட் த மூமெண்ட் அண்ட் வாஸ் இம்ப்ரெஸ்ட். லோக்கல் லீடர்ஸ் அரெஸ்ட் ஆனார், பெரியார் வந்து இந்த மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணார், அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பீப்புள் ஹெயில் ஹிம் அஸ் அ வைக்கோம் வீரர். இதனால் அவர் வந்து வைக்கோம் வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹீரோ ஆஃப் வைக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாரும் டாக்டர் பிஆர் அம்பேத்கரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேர்றாங்க. அவர் டாக்டர் அம்பேத்கர் கொடுக்குற பாலிசியெல்லாம் இவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா, டிமாண்ட் ஃபார் செப்பரேட் எலக்ட்ரலேட் ஃபார் ஷெட்யூல்டு, அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்குலாம் தனியாக எலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. In 1937, in opposition to Rajaji's government moved to introduce compulsory ஹிந்திக்கு வந்து அதுக்கு வந்து அப்போசஸ் பண்ணுறாரு. கம்பல்சரி ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்போஸ் பண்ணுறாரு. He launched a popular movement to oppose it. The anti-Hindi agitation. அது had a big impact on தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பிக் இம்பாக்ட் இருந்தது. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட். பெரியார் வாஸ் அ கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. அதாவது ஆண் இது இருக்கு இல்லையா, ஆணாதிக்கத்தை எதிர்ப்பவர், அதுதான் அதோட மீனிங். ஸோ ஹீ கண்டெம்ட், அதாவது சைல்டு மேரேஜை எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து தேவதாசி சிஸ்டம் இன்ஸ்டியூஷன்கள், அதாவது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க வந்து சாமிக்காக அர்ப்பணிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பெரியார் பிலீவ் தட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் உமனுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சாரு. அந்த சோஷியல் ஸ்டேட்டஸும் கொடுக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் இந்த இந்தியன் சிஸ்டமில் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் இன் 1989 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் த ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆன் 1989 அப்படின்னு சொல்கிறாங்க. விச் என்ஷூர்டு, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவல் ரைட்ஸ் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார் உமனுக்கும் இருக்குது. ஆன்செஸ்டர் அதாவது முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டியில் வந்து எவ்வளோ வந்து மென்ஸுக்கு இருக்கோ அதே தான் உமன்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரியார்னால தான் வந்தது. ஸோ இதுதான் பெரியார் ஃபெமினிஸ்ட்டாக என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது இந்த டீட்டெயிலில் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு நம்ம 100 லேர்னிங்கில். இனி நம்ம வந்து ஜியாகிரஃபியோட 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஹிஸ்ட்ரியில் இந்த டீட்டெயில்ஸ் எது கேட்டாலும் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம்.